காதல் எப்பவுமே ஈஸி கிடையாதுங்க. அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தியாவும் இருக்கும். வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாம். காதல ஸ்கூலு, காலேஜ், பார்க்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம 5 வயசு ஹீரோயின் அவங்களோட முதல் காதல எங்க வச்சு சொல்றாங்க தெரியுமா? சுடுகாட்டுல தாங்க. அதுவும் அவங்க கசின் கிட்ட. 2வது தடவையா அவ 3rd கிரேட் படிக்கும்போது அவ கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கே ப்ரப்போஸ் பண்றா. அவனுமே ஓகே சொல்லிட்டான். ஆனா என்ன கொடுமைன்னா அவன் அடுத்த நாளே வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டான். மறுநாளே வேற ஸ்கூலுக்கு போறேன்னு தெரிஞ்சு இதுக்காகடா எனக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு தான் ஹீரோயினுமே எரிச்சல் ஆகுறா. இப்ப என்னன்னா வளர வளர ஹீரோயினுக்கு சுருள் முடி ஜீன் வந்துருது. நம்ம ஹீரோயின் பேரு செரி. அவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. அவ பேரு ஹெரி. ஹெரிக்கு என்னவோ நார்மல் ஹேர் தான் இருக்கு. இப்ப நம்ம செரிக்கு என்ன ஒரே முடிவுனா அவளோட சுருள் முடி ஹேரை எப்படியாவது நார்மல் ஹேரா மாத்தணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஒரு பெரிய கனவாவே இருக்கு. ஆனா அவளுக்கு சுருள் முடி ஹேர் அழகா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு என்னவோ அது பிடிக்கல. அப்படித்தான் ஒரு தடவை அடுத்த வீட்டு பையனுக்கு நம்ம சரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுனா அவன் வீட்டுக்கு வர நேரம் பார்த்து இவ ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ண ட்ரை பண்ணி ஏதோ தலையில மாட்டி வச்சிருந்ததால அவன் முன்னாடி போகாம மறைஞ்சு நிக்கிறா. அந்த நேரம் பார்த்து அவ சிஸ்டர் போய் அவன் முன்னாடி நிக்க 2 பேரும் ஒன்னா போயிடுறாங்க. அன்னைக்குதான் முடிவெடுக்கிறா, இதுக்கப்புறம் யாருக்குமே லவ் ப்ரப்போஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. படம் 90sல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் சரி ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே தலைவாரிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹெரி ஓடி வந்து அதை பறிச்சுட்டு போயிடுறா. இவ வேகமா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா இங்க பாருங்கம்மா, இவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க அம்மா சொல்றாங்க, நீ என்ன அதை வச்சு பாப் சாங் தானே கேட்க போற, அவ படிக்கிறதுக்காக கேட்டிருக்கா, வச்சுக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ என்னடானா, நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, சரி விடுங்க எனக்கு சிடி பிளேயர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க, வா இந்தா என்னை கொண்டு வித்துட்டு போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல செரியோட அப்பா என்ன பண்றாரு, டிவில ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு செரிய கூப்பிட்டுட்டு இருக்காரு, நீ வந்து பாருமா அந்த உலகத்துல எல்லாமே சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம செரி சொல்றா, என்னப்பா இந்த உலகத்துல சாத்தியம் இல்லாத விஷயமும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நீங்க கொடுத்த இந்த முடிதான்ப்பா, என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டே ஆக மாட்டேதுப்பா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அது நல்லா தானேமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ட்ரைட்டன் பண்றதெல்லாம் வந்துருச்சே அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அதை கேட்டு செரிக்கு கோவம் வந்துருது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டன் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா, காசு யாரு நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. செரியோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே இருந்து வந்து கூப்பிடுறாங்க இவளை, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல செரியோட அம்மா எல்லாரையும் வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடி வந்துட்டா. இந்த ஹேரி டார்ச்சர் பண்றாடி அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவதான் மாசோல்ஜி. சரி பக்கத்துல இருந்து வந்து கண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி பாக்குறா. என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யாரு சீக்கிரமா கண் சிமிட்டாம இருக்காங்களோ அவங்கதான் இந்த போட்டியில வின்னர். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சரிதான் வின் பண்ணிருக்கா. அதனால அவளோட பேகை தூக்கி அவகிட்ட கொடுத்து மாசோல்ஜி இப்ப தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப செரியோட இன்னொரு ஃப்ரெண்டு கேக்குறா, இவதான் உச்சி குடுமி ஃப்ரெண்டு. இவ கேக்குறா, நம்ம ஹெரி தாண்டி இந்த தடவையும் கிளாஸ்ல டாப்பர், அது மட்டும் இல்லாம நீயும் ஹெரியும் உண்மையிலுமே ட்வின்ஸ் அடி, எப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப மாசோல்ஜி சொல்றா, ஹெரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம சரி தாண்டி கியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே உச்சி குடுமி ஃப்ரெண்டு கேக்குறா, ஏண்டி அவளுக்கு சோப்பு போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மாசோல்ஜி சரி பக்கத்துல வந்துட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட பிளேஸ்ல உட்காந்துக்கோடி, அவன் பேசுறது என்னால கேட்க முடியலடி, என் காதுல இருந்து ரத்தமே வருதுடி, வேற யார் பேசுறது வேணாலும் கேட்டுருவேன், அவன் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் வேற கூப்பிடுறான். இதுக்கு இடையில சரியும் வந்து உட்காரத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அவன் சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் திரும்பி கூட பாக்கல. எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடி வராளுங்க. அவனும் விடல, அங்கிருந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இருங்க நானும் வரேன் ஸ்கூலுக்கு உங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஓடி வந்துட்டு ஒரு வழியா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு புடிச்சிட்டான் அவளுகளை. அதுலயும் மாசோல்ஜி தான் பிடிக்கிறான். உடனே அந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சு, யாரு கண் சிமிட்டாம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்குதுன்னு. அதுல மாசோல்ஜி வின் பண்ணிட்டா. உடனே செரியோட பேகு மாசோல்ஜியோடதையும் சேர்த்து அப்படியே அவன் தலையில கட்டிட்டாங்க. ஆக்சுவலி இவன் பேரு சாங்ரே, இனிமே அவனு சாங்ரேனே கூப்பிடலாம். இப்போ அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஃபேமஸ் பையன் வரான். ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல இருக்க பாதி பொண்ணுங்களுக்கு இவன் தான் கிரஷ். ஸோ அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அப்படியே பார்த்துட்டு இருக்க. அத நம்ம ஹீரோயின் சரி என்ன பண்றா, தலையெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன பண்றான், வரும்போது அப்படியே செரிய பார்த்து அப்படியே ஹாய் சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்து செரிக்கே நம்ப முடியல.
ஆஹா! நம்மள பார்த்தா சிரிச்சான், நம்மள பார்த்தா கை காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஷாக்ல நின்னுட்டு இருக்கப்ப, அவள சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேற விடல. "ஏய் இவங்க 2 பேத்துக்குள்ள என்னடி? என்னடி உன்ன பார்த்து அவன் கை காட்டிட்டு போறான்?" அப்படி இப்படின்னு அவள துருவி துருவி கேட்டுட்டு இருக்காளுங்க. உடனே இவளும் அப்படியே வெட்கப்பட்டுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்பதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா அதுக்கு நாள் வந்து பீச்சுக்கு போயிருக்கா. அந்த பீச்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வந்து இவ எப்பவும் ஸ்விம் பண்றது வழக்கம். அங்க வந்து ஸ்விம் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அவளோட ட்ரெஸ் பக்கத்திலேயே இன்னொரு ட்ரெஸ் இருக்கு. அது இவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். அதுல நேம் டேக் பாக்குறா. அதுல வந்து கிம் ஹயான்னு எழுதியிருக்கு. நேரா பாக்குறா. அப்படியே ஹயான் வந்து ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் அப்படியே இவளுக்கு அவன் மேல க்ரஷ் ஆயிடுது. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா. அந்த நேரத்துல அப்படியே ஹயான் வந்து அவனோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதாவது நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலா? இந்த பிளேஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இவன் சொல்லிட்டு இருக்க. இவ அப்படியே மெய் மறந்து நின்னுட்டே இவளும் நினைச்சிட்டு இருக்கா. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் நம்ம சரி இதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தாங்களே, இனிமே லவ் ப்ரப்போஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. அந்த முடிவை முறியடிச்ச இடம் இதுதான். இது எல்லாத்தையுமே அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவ சொல்லிட்டு வர, ஸ்கூல்ல நைட் ஸ்டடி ஹாலுக்கு செலக்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாத்தையும் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதுல இடம் கிடைக்கும் போல இருக்கு. அதுல ஹயான் நேமும் இருக்கு. இதை பார்த்ததும் சரிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நைட் ஸ்டடி ஹால்ல யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா கப்பல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனால நம்மளுக்கு அங்க இடம் கிடைக்கலையே, ஹயானுக்கு மட்டும் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ சோகமா கிளாஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. பக்கத்துல அப்படியே சாங்கரி உட்கார்ந்துருக்கான். அவன் வல்ல வல்ல வல்லன்னு சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்கான். அதாவது அவன் ஸ்விம்மிங் பண்ண போனானா அவனுக்கு சீக்கிரமே பசி எடுத்துருமா. அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த டெக் பொக்கிங்கிற ஸ்நாக்கை சாப்பிட்றதுக்குள்ளார அவனுக்கு பொறுமையே இருக்காதான். அதனால இனிமே நான் ஸ்விம்மிங்கே போக மாட்டேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு செம கடுப்பாயிடுறா. ஏய் நீ வாயை மூடவே மாட்டியாடா? இப்பதாண்டா தெரியுது உன் பக்கத்துல உட்காந்தாவே காதல ரத்தம் வருதுன்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னு. ஆமா நீ எழுதுறதெல்லாம் எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இவன் சொல்றான் அப்படியே, ஏய் அதையா கேக்குற அப்படின்னு ரொம்ப பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ண நோட்டை தான் காட்ட போறான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டீச்சர் கிளாஸ்க்கு வராரு. வந்தவரு, நான் ஒரு சேட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சொல்றாரு, லாஸ்ட் இயர் உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ட்ரிப் வந்து டைஃபூன்னால வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதை இந்த வருஷம் போகலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏய் இது ஹாப்பி நியூஸ் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. அடுத்த செகண்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அதனால நமக்கு சிசாட் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமே எழுதுற நோட் எல்லாமே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதானே சேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹயான் கிரவுண்ட்ல பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே அவனதான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்பட ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா. அப்புறமா யோசிக்கிறா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு கேன்டீன்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி அங்க இருக்க லேடி கிட்ட வந்து கொடுக்குறா. அவளோட நேம் லெட்டர்ஸ் அதுல வந்து SR அப்படின்னு எழுதிட்டு ஹயான் கிட்ட கொடுக்க சொல்லி, அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இந்த மொக்க ஐடியா வச்சுட்டா நீ அவனை கவுக்கலாம் ட்ரை பண்ற, உனக்கு முன்னாடி நிறைய பேர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரி என்ன பண்றா, மனசு உடைஞ்சு போயிட்டா. அட போங்கடா எதுவும் வேலைக்கு ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரிங்கை வாங்கி அவ குடிச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறா. வரும்போது பாக்குற ஒரு பொண்ணு நிக்கிறா அவளுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு கேக்குறா சரிய பார்த்து, என்ன சரி தலைமுடியெல்லாம் வாரி இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சரியும் ஆமா என் தலைமுடியை வாரி இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு பேரு ஆக்சுவலா கோயின்ஜன். ஆனா இவளோட தலைமுடியை பார்த்து சரியும் சரியோட ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருக்க பேரு கூற மாட்டேன். ஆக்சுவலா இந்த பொண்ணும் சரியும் சேர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களோட ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னு என்னமோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப என்ன பண்றா, சரி குடிச்சிட்டு இருக்க மாதிரி அதே ட்ரிங்கை இந்த பொண்ணும் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல டஸ்ட்பின்ல போட்டுட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்து சரி நினைக்கிறா, ஓ இந்த கூரமட்டைக்கு கூட ஹயான் மேல ஒரு கண்ணா அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சரி அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கா. அதாவது அவளோட சீக்ரெட் பிளேஸ்க்கு ஸ்விம் பண்றதுக்காக வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஹயானை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. மேடம் அங்க எங்க தேடி எல்லாம் பாக்குறா. அதுக்கப்புறம் அவளோட ஷர்ட்ல இருந்து அவளோட நேம் டேக் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அதை வந்து நம்ம ஹயான் பார்த்துட்டு, உன் பேர் மாதிரியே நீயும் அழகா இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு இருந்த இடத்துலயே அவளோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அது மேல அந்த நேம் டேகையும் வச்சுட்டு அவ ஸ்விம் பண்றதுக்காக போயிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. வந்து சரி ஸ்விம் பண்றத
இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு கீழே அவளோட ட்ரெஸ் இருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த நேம் டேக்கை கையில் எடுக்கிறாங்க. அது யாருன்னா இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஹனியோன் சிக். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே செரியோட ஷர்ட் வந்து அப்படியே கடலுக்குள்ள பறந்து விழுந்துருது. அதை எடுக்க போனவன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல இருக்கு. அதுக்குள்ள தத்தளிச்சுட்டு கிடக்குறான். அதை பார்த்துட்டு சரி வேகமா வந்து அவனை காப்பாத்தி கரைக்கு இழுத்துட்டு வரா. அவளால இழுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு வரா. இழுத்துட்டு வந்து பார்த்தா அவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான். எல்லா பக்கமும் சத்தம் போடுறா, யாராவது இருக்கீங்களா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. யாரும் வர மாதிரி தெரியல. அதனால இவளே என்ன பண்றா, அவன் தண்ணியை வாயில இருந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படியே போகும்போது அவன் முடிச்சிடுறான். பயத்துல அப்படியே அவனை ஓங்கி அரைஞ்சிடுறா. அவன் உடனே அந்த டைம்ல தண்ணி எல்லாம் துப்பிடுறான். அதுக்கப்புறமா கேக்குறா, ஸ்விம்மிங் தெரியலன்னா ஏன் தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கிட்டு இருக்க, நான் பாக்கலன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அவளோட ஷர்ட் அப்படியே தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. அதை எடுக்க போறதுக்காக அவன்கிட்ட அவசரமா, இங்க பாரு இதுக்கப்புறம் அறிவில்லாம தண்ணியில தான் இறங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இப்ப அப்படியே ஹானுவின் சிக் வந்து அப்படியே சிறிய பார்த்துட்டே இருக்கான். இதோட தான் இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து நம்ம சாங்ரே வந்து சாக் பீஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அங்க வந்து டீச்சர் வந்து நம்ம ஹானுவின் சிக் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி நீ வயசுல பெரியவனா இருந்தாலும் மத்த பசங்க கிட்ட வந்து உருப்படியா தான் நடந்துக்கணும், புரியுதா? சிசாட் எக்ஸாம் எழுதாததுனால என்னோட கிளாஸ்லாம் கவனிக்காம இருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா ஒட்டு கேட்டுட்டு வேகமா ஓடி வரான் கிளாஸ்க்கு. ஏய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிக் நியூஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு எல்லாமே பிக் நியூஸ் தான்டா, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்குள்ள டீச்சரே கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. யார் கூட வராருன்னு பார்த்தா நம்ம ஹனியூன் சீக்க தான் கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப அவன் காலில் கட்டெல்லாம் போட்டு ஒரு கிளச்சோட உள்ளார வந்துட்டு இருக்கான். இப்ப சார் வந்து அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதாவது சோல்ல இருந்து அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்கான், புது பையன், நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்ப ஹனியூன் சிக் வந்து நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ஹாய் ஐம் ஹனியூன் சிக் அப்படின்னாக்கலே நின்றான். சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஷார்ட்டா முடிச்சிட்டான். அவ்வளவுதானா அப்படின்னு அவரே கேட்டுட்டாரு. அவனும் அவ்வளவுதான் அப்படின்னு தலையாட்ட, சரி போய் நீ லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சிசாட் எக்ஸாமுக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப சரி எழுந்து வரா. வந்து ஹனியூன் சிக்க பார்த்து, ஹாய், நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதனாலதான் காயமா கால்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமான்னு சொல்லி அவன் தலையாடுறான். அப்ப நான் நேத்து வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், பரவாயில்ல சின்ன காயத்தோட தப்பிச்ச அப்படின்னு அவன் சொல்ல இவன் ஒண்ணுமே சொல்லாம கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டேங்கிறான். கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருக்கான். அப்புறம் சரியும் அவளோட பிளேஸ்க்கு போயிடுறா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஏய் உனக்கு அவனை தெரியுமாடி ஏற்கனவே அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ஆமா நேத்து நான் பீச் போயிருந்தப்ப அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நேத்து பீச் போயிருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா எதுக்காக போயிருந்த அது ஒரு வேற விஷயம்டி, அதான் நடக்கலையே அப்படின்னு அவ சோகமா இருக்க. அப்ப சாங்கரே தான் கேக்குறான், ஏய் கிம்ஹியான பார்க்க தானே நீ போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படின்னுட்டு மழுப்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப யாரோ தண்ணியில அப்படியே மூழ்கிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அப்படியே ஹானியோன் சிக் வந்து கனவு கண்டு அப்படியே எந்திரிக்கிறான். ரொம்ப பயந்து இருக்க மாதிரி இருக்கு அவனை பார்த்தா. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடை பிடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சாங்ரே வந்து கொஞ்சம் தூரத்துல அப்படியே கொடை பிடிச்சிட்டு ரொம்ப மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான் ஆமா மாதிரி. உடனே பின்னாடி இருந்து இவளுங்கெல்லாம் பார்த்துட்டு, அது சாங்ரே தானே, என்னடி இப்படி நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அவன் வந்து பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்ப மாஸ்ட்ரோலஜி கேக்குறா சாங்ரே கிட்ட, ஏன்டா அப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு. அங்க பாத்தியா, யூன்சிக் ரொம்ப பாவம் இல்ல, அவன் உடைஞ்ச காலை வச்சுக்கிட்டு அந்த கொடையும் பிடிக்க முடியாம பேக்கையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்ல, லூசு நீ போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்டா, வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணா வியாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே யூன்சிக் வந்து அவனோட பேக்கை கீழே போட்டுடுறான். அது மட்டும் இல்லாம பேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடையும் கீழே போட்டுட்டு அப்படியே மலையில நனைஞ்சிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு அந்த பேக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சரிதான் வேகமா போயிட்டு அவன் நனைகிறான்னு சொல்லிட்டு கொடை பிடிக்கிறா. ஆக்சுவலா அவனோட கொடையை இவ எடுத்துக்கிறா. அப்ப வந்து அவன் கேட்கிறான், இல்ல போவேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ மலையில நனைஞ்சிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி கொடையை பிடிச்சிக்கிட்டு இவ வந்துட்டு இருக்கா. அவன் பேக் எடுத்து கையில வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப டீச்சர் வந்து நிக்கிறாரு. அப்ப சாங்கரிய பார்த்து டீச்சர் கேக்குறாரு, உன் கிளாஸ்மேட் தானே, நீ எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டாடா, பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வந்து வந்துட்டு இருக்கான், கால் முடியாத காலை வச்சுக்கிட்டு, அவனை ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் வந்து இப்படி ஒரு மாதிரி திருன்னு முழிக்க சார் சொல்றாரு, அட்லீஸ்ட் அவனோட பேக்கையாச்சும் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனோட பேக்கை, அதாவது யூன்சிக்கோட பேக்கை வாங்கிக்கிட்டு சாங்கரே போயிட்டு இருக்கான். இப்ப சரியும் வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சார் வந்து பிடிச்சிடுறாரு. சரி நில்லு அப்படின்னு சொல்ல, ஹேரை தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சு, சார் உங்களுக்கு தெரியாதா என் முடிய பத்தி
அது மழைனால இப்படி கேவலமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சார் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, உன்னோட நேம் டேக் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவளே யோசிக்கிறா, சார் காலையில இருந்தது, இப்பதான் சார் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, நாளைக்கு நேம் டேக் இல்லாம நீ உள்ள வந்த, உன்னோட சுருண்ட இந்த முடிய நானே சலூன் கூட்டிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் சுருட்டி விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு சரின்னு போயிட்டா. அதான் அந்த இடமே பயங்கரமா அதிருது. என்னடா பூகம்பம் ஏதோ வந்துருச்சான்னு பார்த்தா, சாப்பாட்டு பில் அடிச்சிருக்காங்க. சாப்பாடு வாங்க லைன்ல நிக்கதான் இப்படி பூமியே அதிர்ற அளவுக்கு ஓடி இருக்காங்க. நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். இப்ப யூன்சிக் மட்டும் மெதுவா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான் கிளட்ச் வச்சுட்டு. ஏன்னா அவனுக்கு கால்ல அடிபட்டு இருக்கதால. அதை பார்த்துட்டு சரியோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. இவன் ஏன்டி இப்படி வந்துட்டு இருக்கான்? இந்த லைன்ல எப்படி நின்று இவன் சாப்பாடு வாங்குவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாலுங்கன்னே தெரியல. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு அவனுக்கும் சேர்த்து சாப்பாடை வாங்கிக்கிட்டு அவன் பக்கத்துலயே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப செரியோட ஃப்ரெண்ட் இருக்கால உச்சி குடுமி, அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒப்பா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூன்சிக் கிட்ட. அப்ப வந்து நம்ம சரி சொல்றா, ஏய் எதுக்கடி ஒப்பா அப்படி இப்படின்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? ஏன்னா இவரும் நம்ம கிளாஸ்ல தானே படிக்கிறாரு. அதோட அந்த ஒப்பாங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. அதை சொன்னாலே என் வாயெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும் தெரியுமா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. யூன்சிக் சொல்றான், உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அதனால இவளும் என்ன பண்றா, ஓ அப்படியா அப்படியா, ஓகே ஹன்யூன்சிக், நல்லா சாப்பிடு, நம்ம அப்புறமா பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஓகே அன்னைக்கு சரி வந்து பீச்ல உன்னை காப்பாத்தினால, அதனால எங்க எல்லாருக்கும் நீ வந்து ட்ரீட் வைக்கணும், அதுவும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹன்யூன்சிக்கும் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். இப்போ ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம சாங்ரே தான் வந்து யூன்சிக் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் கேக்குறான், நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா, நீ சிசாட் எக்ஸாம்லாம் வேணான்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு சொல்ல. அப்ப வந்து யூன்சிக் கேக்குறான், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவன் சொல்றான், நம்ம டீச்சர் மூலமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப அவளுக்கு ஒரு டூப்ளிகேட்டா ஒரு நேம் டேக்கை கொண்டுட்டு வந்து அவளுக்கு சட்டையில வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா சார் வந்து நேம் டேக் இல்லாம உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்ப அவ ஃப்ரெண்டு கேக்குறா, எங்கடி உன்னோட நேம் டேக்னு? எனக்கு அந்த தெரியலையேடி எங்க போனுச்சுன்னு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம யூன்சிக் வந்து அவன் பாக்கெட்ல இருந்து நேம் டேக் வந்து எடுக்கிறான் செரியோடத. அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு பீச்ல அவன் தான் வந்து அந்த நேம் டேக் எடுத்திருப்பான். அதனால இப்ப வந்து அதை கொடுக்கலான்னு எடுக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏ எனக்கு தெரிஞ்சு போச்சுடி, யாருக்கோ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் உன்னோட பொருளை தெரியாம எடுத்து வச்சிருக்காங்க. யாருக்காவது யாரையாவது பிடிச்சா இப்படிதான் அவங்க ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்குவாங்களாம். பாரேன், திடீர்னு யாரோ வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கடி அப்படின்லாம் இவ சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு இவன் எடுத்த நேம் டேக் கொடுக்காம அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிறான். அந்த நேரத்துல சரி என்ன பண்றா, அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும், ஆனா அவ சொல்லிட்டு இருக்கா என்னன்னா, எனக்கு யாரும் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வேணாம்ப்பா, ஏன்னா எனக்கு தான் ஹயானை பிடிக்குமே அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க டைம்ல அந்த இடத்துல பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அந்த பால் வந்து அப்படியே அவ தலையில டங்குன்னு அடிக்குது. அப்படியே வலி தாங்க முடியாம அப்படியே அவ யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா அது ஹயான். அவன் பலமா அடிச்சிருச்சா, வலிக்குதா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இவ பயங்கர வலி இருந்தாலும் ஹயானை பார்த்ததும் பூனை மாதிரி பம்பிக்கிட்டு, இல்லையே வலியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அவளை தட்டி கொடுத்துட்டு, சாரி, நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரிக்கு அந்த வலியெல்லாம் தெரியல. ஹயான் வந்து பேசி அப்படியே தட்டி கொடுத்ததுல அவ ஸ்டன் ஆகி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்காளுங்க. எப்படின்னா, இங்க பாரு, அவன் வேணும்னு தான் உன் தலையில அடிச்சிருக்கான், உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காண்டி, அதனால தாண்டி அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு இவளை சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க. அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல அதை கேட்டுக்கிட்டு. ஆனா நம்ம யூன்சிக் சொல்றான், எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் கேக்குறா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அதாவது அவன் வேணும்னு அடிச்சிருப்பான்னு எனக்கு தோணல, தெரியாம தான் பட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இவன் மூஞ்சி ரொம்ப சோகமாயிடுது. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சரிக்கிட்ட, யூன்சிக் சொன்னதெல்லாம் மைண்ட் வச்சுக்காத, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூன்சிக்க பார்த்து ஒரு முறைச்சிட்டு போயிட்டு இருக்காளுங்க. ஏன்னா அப்படி எல்லாம் சொன்னாதான் சரி கொஞ்சம் ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்லிதான் அவளுங்க அதை சொல்லிட்டு இருக்காளுங்க. ஆனா அது தெரியாம யூன்சிக் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கானா. அந்த நேரத்துல நம்ம சாங்ரே வந்து யூன்சிக்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான், பாஸ் நீங்க ரொம்ப வளரணும் பாஸ், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி அவ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து, சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட கூறமாட்டால அவ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்காடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் சேர்ந்து வேகமா ஓடுறாங்க. அவளோட கிளாஸ்ல போய் பார்த்தா அவ அப்படியே ஸ்டைலா திரும்பி பாக்குறா. சரி என்ன பண்றா, அப்படியே மெதுவா பக்கத்துல போயிட்டு அவகிட்ட சீக்ரெட்டா கேக்குறா,
எங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா, ஜெம்மி ஹேர் சலூன் அப்படிங்கிறா. எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு கேட்டா 2 lakh ஓன் ஆணுச்சு அப்படிங்கிறா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த சலூன் வாசல்ல தான் நிக்கிறாளுங்க. இப்ப அந்த ஓனர் லேடி வந்து கேக்குறாங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப சரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நான் எத்தனையோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, இது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடி சொல்றாங்க, இதுல டிஃப்ரெண்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை நீங்க அப்ளை பண்ணீங்க, இதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நீங்க பிறக்கும் போதே ஸ்ட்ரெயிட் ஹேரோட பிறந்த மாதிரியே இருக்கும், ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாங்களா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் காசு ரெடி பண்ற வேலையில தான் இருக்காங்க. அப்புறம் சேவிங்ஸ் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறா, அதுக்கப்புறம் டிவி பக்கத்துல தேடுறா, பெஞ்சுக்கு கீழே பாக்குறா, அப்படி இப்படின்னு சேர்த்தாலுமே 2 lakh ஓன் வந்து அவளுக்கு வரல. ஸோ அதனால சோகமா இங்கேருந்து வந்து அந்த சலூன் வாசல்ல ஏதோ சாப்பிட்டுட்டே நின்று பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த ஓனர் லேடி என்ன பண்றாங்க, வெளியில கிளாத்ஸ் எல்லாம் காய வச்சிருக்காங்க, அதை வந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது, அம்மா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இது, கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் மறைஞ்சு நின்னு பார்த்தா அது ஹனியூன் சேக். இத பார்த்ததும் அப்படியே இவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து சரி இருக்கா. அப்ப வந்து யூன்சிக் வந்து கிளாஸ்க்குள்ள வரான். உடனே இவ ஹாய் அப்படின்லாம் சொல்லி சிரிக்கிறா. இப்ப பக்கத்துல சாங்கிரே உட்காந்துட்டு கத்துறான், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இதுதான் சாதிச்சிருக்கான். ஸ்கூல் விட்டதும் சரி எல்லாருக்கும் முன்னாடி வேகமா ஓடிட்டா. இப்ப யூன்சிக் வந்து மெதுவா இப்ப ஸ்கூல் விட்டதும் அவனும் அந்த சலூன் கிட்ட வந்துட்டான். இப்ப ஃபர்ஸ்டே அவனுக்கு முன்னாடி போனவ அப்படியே கேஷுவலா வர மாதிரி அவனுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவன் கேக்குறான், என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சும்மா இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன். ஓகே, நீ என்ன இங்க இருக்க, நான் ஹேர் ஸ்டைல் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் சொல்றான், இல்ல இது எங்க அம்மாவோட சலூன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உடனே நான் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே சலூனுக்குள்ள போயிட்டா. அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, நான் தான் பாக்க சரி, நான் வந்து யூன்சிக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏய், நீ அன்னைக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண வந்த ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாமா, அன்னைக்கு நான் தான் ஒப்பாவை பீச்ல காப்பாத்தினேன் தெரியுமா, அன்னைக்கு மட்டும் நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ, நான் ஒப்பாவுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி அந்த வார்த்தையை சொன்னாலே வாயெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுன்னு இவ தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அதே தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேம்மா, நீ இன்னமும் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ற எண்ணத்துல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவ்வளவு ஆமாமா, அது என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படின்னா யூன்சிக் வந்து இப்ப கால் முடியாம இருக்கான், அவனுக்கு சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்படியே சொல்றீங்க, ஒப்பாவோட காலை பத்தி மறந்துருங்க, இனிமே நானே கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்பி எங்க சலூன் கிட்ட வந்துட்டா. வந்து நம்ம யூன்சிக்கோட பேக் எல்லாம் அவ தான் தூக்கிட்டு போறா, ரோட் கிராஸ் பண்ணி விடுறா, உட்கார்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றா, இந்த மாதிரி நிறையவே ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் ஈவினிங்ல ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் இவளே சலூனுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம யூன்சிக்க வந்து விடுறா. அந்த டைம்ல தான் பாக்குறா, அங்க வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த சலூனை பத்தினது. சோ இவ என்ன பண்றா, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரீட்ல வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றா, நம்ம யூன்சிக் வேகமா வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறான். நீ ஒன்னும் இதெல்லாம் பண்ண வேணாம், குடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ என்ன பண்றா, இல்ல இல்ல குடுன்னு 2 பேரும் பறிச்சிட்டு நிக்க, அந்த டைம்ல பார்த்தா ஹயான் வந்துட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு. அதை பார்த்ததும் இவ ஓடி போய் வேகமா யூன்சிக் பின்னாடி மறைஞ்சுக்கிறா. அப்புறமா அவன் போனதுக்கு அப்புறம் தான் வெளியில வரா. வெளியில வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த நிலைமையில அவன் என்னைய பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் முன்னாடி போகணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதே டைம்ல நம்ம யூன்சிக் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எப்பவுமே நீ அழகா தான் இருக்க அப்படின்னு. அந்த டைம்ல மழையெல்லாம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கதால இவ அதை கவனிக்கவே இல்லை யூன்சிக் சொன்னதை. அந்த டைம்ல இவ சரி என்ன பண்றா, மழை வருது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூன்சிக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா. இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு, அவரோட ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப உள்ள வந்ததும் பார்த்தா அவனோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்குது. சோ அதனால அவங்க அப்பாவோட டிஷர்ட்டே எடுத்து கொடுத்து, இதை நீ போட்டுக்கோ, நான் ஒன்னும் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அங்க வந்து போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். அது இல்லாம செரியோட திங்ஸ்மே கொஞ்சம் அங்க இருக்கு. அப்போ சரி வந்து கேக்குறா, நீ காமிக்ஸ் புக் படிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், பிடிக்காதுன்னு
இல்ல. ஆனா இது வரைக்கும் படிச்சதே இல்ல அப்படின்னு சொல்றான். அத கேட்டுட்டு இவ வந்து, "என்னது காமிக்ஸ் புக் படிக்காம ஒரு வாழ்க்கைய வாழ்றியா? இங்க வா வந்து உட்காரு. இனிமே நீ காமிக்ஸ் புக் படிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து குடுத்து, "இத படி இது சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, "இங்க பாரு, இங்க நானும் எங்க அப்பாவும் மட்டும் தான் வருவோம். இந்த சீக்ரெட் லாக் நம்பர் வந்து எனக்கும் எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நான் இப்ப உனக்கு சொல்றேன். நீ எப்ப வேணுமோ அப்ப வந்து உட்கார்ந்து இங்க காமிக்ஸ் புக் படிக்கலாம். சீக்ரெட் நம்பர் சொல்றா 486 அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அத தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் கைய குடு நம்பர நானே எழுதி தரேன்னு சொல்லிட்டு, அவன் கையில வந்து 486 அப்படின்னு எழுதிட்டு இருக்க, அவன் அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ இவ சொல்றா, "இங்க பாரு, இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான நம்பர். நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, முக்கியமா அந்த சாங்கிரே கிட்ட மட்டும் சொல்லவே சொல்லிடாத. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து என்னை பேசியே சாவடிப்பான். ஒரு மனுஷன் எப்படிதான் இப்படியா பேசிட்டே இருக்க முடியுமோ?" அப்படி இப்படின்னு அவனையும் வேற போட்டு அவிங்க திட்டி தீர்த்திட்டு இருக்கா. இப்ப நைட் ஆயிடுது. நைட் டைம்ல பார்த்தா, இப்போ யுவன்சிக் வந்து பெட்ல படுத்திருக்கான். படுத்துக்கிட்டே இப்ப செரி எழுதி குடுத்து அப்படியே இந்த 486 நம்பர பார்த்துட்டே இருக்கிறதோட தான் முடிக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே வந்து செரி கிளாஸ்ல இருக்கா. அப்போ போர்ட்ல வந்து நெறைய பிளானிங்லாம் எழுதி வச்சிருக்கா. அதாவது அவ ஹயான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா. அதுக்காக என்னென்ன ஃப்ரெண்ட் என்னென்ன மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய பிளானிங்லாம் போட்டிருக்கா. அத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா. அவங்களுமே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்ப வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து அதுக்கான முயற்சியில தான் இருக்கும்போது, இப்ப யுவன்சிக் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து சாங்க்ரே வந்து ஒரு பேப்பர் குடுத்து, "இந்தா பண்ணு" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றான், "கிரேன் எக்ஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றான். "ஆ என்னது? கிரேன் எக்ஸா? கொக்கு முட்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா கிரேன் எக்ஸ்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாதே" அப்படின்னு சொல்றான். "என்னது கிரேன் எக்ஸ் பண்ண தெரியாதா?" அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்படியே இவன் நழுவ பார்க்குறான் அப்படியே யூன்சிக்கு. உடனே வந்து நம்ம செரி கேட்கிறா, "என்ன யூன்சிக் எங்கே போலான்னு பார்க்குற? உன்னோட ரோல் இதுல எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட ரோலா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே கைய காட்டுறா போர்டுக்கு. அதுல பார்த்தா பிக்சர்லாம் போட்டிருக்கா. என்ன அப்படின்னா, ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்றது தான் இவளோட முக்கியமான பிளானு. அதாவது யூன்சிக்கோட அம்மாகிட்ட நல்ல பேர் எடுத்து, அவங்க மூலமா ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிக்கிட்டு தான் ஹயான் முன்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கிறது தானே பெரிய ஒரு பிளானே. ஸோ அது நமக்கு புரியுது. அவனுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனா அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல வந்து நம்ம செரியோட ஃப்ரெண்டு சொல்றா, "இங்க பாருடி, இந்த சோல்ல இருந்து வந்த பசங்க எல்லாருக்குமே மனசாட்சியே இருக்காதுடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப சரி வந்து, "போட்டு விடுறி, அவனுக்கு என்ன வேலை இருக்குமோ, ஆனா உயிரை காப்பாத்துன ஒருத்தவங்கள இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க" அப்படின்னு அழுகிற மாதிரி மூஞ்ச கொண்டுட்டு போக, வேற வழியே இல்ல. யூன்சிக்கு உட்காந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்ப வந்து சாங்க்ரே தான் எப்படி அந்த கிரேனக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்சிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப கிளாஸ் டைம்ல கூட விட்டு வைக்காம எல்லா நேரமும் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம யூன்சிக் என்ன பண்றான், அவன் புக்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த கிரேனக்ஸ் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கான். இதுலயே பார்த்தா யூன்சிக் தான் நிறையவே கொண்டுட்டு வந்து அந்த பாட்டில்ல கொட்டிட்டு இருக்கான். இதுக்கு இடையில நம்ம ஹயான் போகையில வரையில எல்லாமே சரி அவனை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம சரி என்னென்ன பண்றாளோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம யூன்சிக்கும் அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சரி என்ன பண்றா, கிளாஸ்ல ஒரு கண்ணாடி போட்ட பையன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதாவது நைட் ஸ்டடி ஹால்ல இருக்கான் அந்த பையன். அவன்கிட்ட அவனோட இடத்த மட்டும் ஒரு நாள் விட்டு கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் முடியவே முடியாது. எனக்கு ஒரு செகண்ட் கூட ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ விடாம கெஞ்சிட்டு இருக்கா. அதனால அவனுக்கு கோவம் வந்துருது. உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறான். "ஓ, நீ ஹயான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னா அவன் உடனே ஓகே சொல்லிடுவானா? அவன் என்ன குருடா? என்னதான் நீ பண்ணாலும் அவனோட லெவலுக்கு உன்னால ரீச் பண்ணவே முடியாது. உன் லெவல் தெரியாம நீ பேசிட்டு இருக்காதா?" அப்படி இப்படின்னு ரொம்ப தான் பேசிடுறான். இது எல்லாமே யூன்சிக் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல சாங்கிரே உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், "நைட் ஸ்டடி ஹால்ல யாராவது அவங்களோட பிளேஸ விட்டு கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு சரி போக முடியும். அப்பதான் ஹயான் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நடக்காது போல இருக்கு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் யூன்சிக் வந்து கேட்டுட்டே இருக்கான். இப்ப அன்னைக்கு ஈவினிங்லாம் சரி ரொம்ப சோகமா இருக்கா. அவனோட பேக வாங்கிக்கிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப வந்து இவ சோகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூன்சிக் வந்து பேக குடு என்னால கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ எதுவுமே பதில் சொல்லாம அவ பாட்டுக்கு சைலண்டா நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப சலூன் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அவனோட பேக்க குடுத்துட்டு அவ வீட்டுக்கு போறதுக்கு நிக்கும்போது, "ஒரு நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு அவனோட டீ ஷர்ட் வந்து குடுக்குறான். உங்க அப்பாவோட டீ ஷர்ட் வந்து இவளுக்கு குடுத்துருப்பா போட சொல்லி. சோ அத வந்து குடுத்துட்டு இருக்கான். அத குடுத்த அடுத்த செகண்டே இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அழுகும்போது இவன், "ஏன் எதுக்கு அழுகுற? ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன பண்றா, அந்த கிரேனக்ஸ் அவ எடுத்துட்டு போகாம குடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவன் இத என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்ன வேணா பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இவ வீட்டுக்கு போயிடுறா.
நெக்ஸ்ட் டே இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து மார்க் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து சரிக்கு ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்துருக்கான். பேப்பர்லாம் அங்க பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சரி பார்த்தா அவனை முறைச்சிட்டு இருக்கா. அவனுமே அவளை பார்த்துட்டு திரும்பிட்டான். இப்ப எல்லாருக்கும் அப்புறம் தான் வந்து நம்ம யூன்சிக் வந்து அங்க வரான். மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக வரான். வந்துட்டு சீக்கிரமே எழுதி கொடுத்துட்டு போயிடுறான். இப்ப சரி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு போறா. அவங்க அப்பாவோட ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த லாக்லாம் வந்து ஓப்பன்ல இருக்கு. யார்ரா வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா நம்ம யூன்சிக்கு உட்காந்து காமிக்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அப்ப இவ கேக்குறா, காமிக்ஸ் படிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தானே படிக்க சொன்ன அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் அவன். அப்ப இவ போய் சோஃபால உட்காந்துட்டு அவன் முன்னாடி பேப்பர்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கும்பிடு ஒண்ணு போடுறா, டெஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு. அப்ப இவன் கேக்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பார்த்தா தெரியல, நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் நல்ல ஸ்கோர் வாங்கணும்னு அப்படின்னு அவ சொல்ல, ஆல்ரெடி நீ எழுதி முடிச்சிட்டியே அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே சோஃபால சாஞ்சிடுறா. அப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, நான்லாம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேனே தெரியல, எனக்கு ஒரு திறமையும் இல்ல, எதுவும் பிடிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப யூன்சிக் சொல்றான், என்ன இப்படி சொல்லிட்ட, உனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றானா. உடனே அதை கேட்டு இவளும், ஆமா அத சொல்றியா, ஆமா நான் ஸ்விம் பண்ணும்போதுதான் ஹயானையும் பார்த்தேன், என் முடிய வேகமா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் சொல்றான், அதுக்கு ஏன் அவன் முடிய ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த முடிய யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த டைம்ல தான் இவன் வந்து அந்த கிரேனெக்ஸ் பாட்டில் அவ கொடுத்தால, அதுல பாதி வரைக்கும் தான் செஞ்சிருப்பாங்க. அதை அப்படியே ஃபில் பண்ணி இவன் வந்து அந்த டேபிள் மேல தூக்கி வைக்கிறான். அதை பார்த்ததும், ஏய் நீயா இதை பண்ண, போ என் மனசை தொட்டுட்ட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப யூன்சிக் சொல்றான், ஆனா இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சரி சொல்றா, ஏ யூன்சிக் இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஆக்சுவலா நீ எல்லாத்துலயுமே அர்த்தத்தை தேடுற. இங்க பாரு, இதுக்குள்ள என்னோட உணர்வுகள், உன்னோட உணர்வுகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உணர்வுகள் எல்லாமே இருக்கு. ஒருவேளை அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நம்ம ஒன்னா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே இந்த ஜார்க்குள்ள அப்படியே இருக்கும். ஆனா என்னோட ஹயான் என்னை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான். அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஒண்ணு கொடுக்குறா யூன்சிக் கிட்ட. இவ உன்னோட லைஃப் எல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி சொல்றாளா. யூன்சிக்குமே சொல்றான், ஆமால எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே சரி வந்து ஜங்னி சலூனுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம யூன்சி கால் வந்து இப்ப சரியாயிடுச்சு. அதை பார்த்துட்டு சரிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை பார்த்துட்டு, ஏய் சூப்பர்ரா உன் கால் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்ப யூன்சிக்கோட அம்மா வராங்க. அம்மா வந்து சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இனி இது வரைக்கும் யூன்சிக்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, இப்ப ஓகேனா சொல்லு, உனக்கு நான் ஃப்ரீயாவே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சரியுமே ஃப்ரீயாவே பண்ணி விடுறீங்களா, ஆனா நான் இன்னொரு நாள் வரேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல பார்த்தா நைட் ஸ்டடி ஹாலுக்கு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, நம்ம சரியை கூப்பிட்டு இங்க பாரு அப்படின்னு. பார்த்தா அதுல ஹனியூன்சிக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. வேகமா ஓடி போயிட்டு இப்ப ஹனியூன்சிக் கிட்ட கேக்குறா, ஏய் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. அவனு சொல்றான், நீ தான் நைட் ஸ்டடி ஹால்ல வந்து ஸ்பாட் வேணும்னு கேட்டல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா யூன்சிக் வந்து சிசட் எக்ஸாம் எழுத போறதே இல்லை. ஆனாலும் இவன் மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணி நைட் ஸ்டடி ஹால்ல பிளேஸ் ஆயிருக்கான். ஏன் அப்படின்னா நம்ம சரி வந்து ஹயானுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு அதுக்கு ஸ்பாட் வேணும் நைட் ஸ்டடி ஹால்ல அப்படிங்கிறதுனால அவளுக்காக தான் இதை வந்து இவன் பண்ணியிருக்கான். திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னடி அப்படின்னு பார்த்தா அதுல ஹயானோட பேரே இல்லை. அது தெரிஞ்சதும் இவ ரொம்ப சேட் ஆயிடுறா. இப்ப சரி அவங்க வீட்டுல வந்து ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து பக்கத்து வீட்டு லேடி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஜங்மியோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானா, ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்ப சரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவன் சிசாட் எக்ஸாம் கூட அட்டன் பண்ண போறது இல்லையாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டு லேடி சொல்றாங்க, ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, ஆனா அவன் நல்லா படிக்கிற பையன் தானா, அவங்க அப்பா கூட சோல்ல ஏதோ சங்பர்க் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ப்ரொஃபஸரா இருக்காராம், ரொம்ப பெரிய குடும்பமா. ஆனா என்னன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருந்தாராம். அது மட்டும் இல்லாம யூன்சிக்க கூட பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காரு. அதனாலதான் அவங்க தொல்லை தாங்க முடியாம அவங்க இங்க வந்திருக்காங்களாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, இடையில சரியோட அம்மா வேற என்ன பண்றாங்கன்னா, சாமா பாரு பசங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு, ஆனா சில ஜென்மங்கள் இருக்கு, எதுக்காக இருக்குன்னே தெரியல அப்படின்னு சைட்ல சரியதான் குத்தி காட்டிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து வீட்டு லேடி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இவங்க அப்பா இந்த பையனையும், அவங்க அம்மாவையும் கொடுமைப்படுத்துறது தெரிஞ்சு தான், யூன்சிக்க வந்து அவங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போமாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு, அவன் கொஞ்ச நாள் படிக்காம இருந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே செரியும் கேட்டுட்டே தான் இருக்கா. அப்படியே கட் பண்ணா, இப்ப செரி வந்து அவங்க அப்பாவோட ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஸ்டோர் ரூம் பார்த்தா ஓப்பன்ல இருக்கு. இப்ப யூன்சிக் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ணதுமே, யூன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறா. செரியோட அப்பா அங்க இருக்காரு. யூன்சிக்குமே அங்கே தான் இருக்கான். அப்ப வந்து யூன்சிக் கிட்ட நம்ம செரி சொல்லிட்டு இருக்கா. சாரி, நீ எனக்காக தான் ஸ்பாட் வாங்கி குடுத்தா. நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவனுமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ செரி சொல்றா, உன்னைய பார்த்தா தெரியல. ஆனா நீ மார்க் எக்ஸாம்ல வாங்கியிருக்க மார்க் வச்சு பார்த்தா, நீ ஒரு புத்திசாலி தான் போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல செரியோட அப்பா வந்துடுறாரு. வந்து ஒரு கேமரா ஒண்ண நம்ம யூனிசெக் கிட்ட குடுக்குறாரு. குடுத்துட்டு, இன்னும் உனக்கு கேமரா வேணும்னா நீ ஸ்டோர் ரூம் பின்னாடி தான் இருக்கு. போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரா. அதே டைம்ல நம்ம செரி கிட்ட சொல்றாரு. என்னம்மா எக்ஸாம் பேப்பரை வேடிக்கை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ எப்பா ஏன்பா அப்படி பேசுறீங்க, நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா நல்ல மார்க் எடுக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, ஏமா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இது வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு சொல்றாரா. இவ சொல்லிட்டு இருக்கா, நீங்க ஹெரி மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, என் மேல யாராவது நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆனா அவ ஒரு கிளாஸ் வாட்டராவது உங்களுக்கு கொடுத்துருப்பாளா? ஆனா நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு இவ சொல்ல, அவங்க அப்பா சொல்றாரு, ஆமாமா எடுபடி வேலை பாக்குறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவளும் ஆமாமான்னு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல யூன்சிக்கும் சிரிக்கிறான். அதாவது கலாய்க்கிறது கூட தெரியாம சிரிச்சிட்டு இருக்கு பாரு மக்கு அப்படின்னு சிரிக்கிற மாதிரிதான் இருக்கு அவன். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப செரி என்ன பண்றா, அங்க இருக்க ஒரு கண்ணாடிய பார்த்து அவளோட ஹேரை பிடிச்சி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல உச்சி குடுமி ஃப்ரெண்ட் இருக்கா. அவ சொல்லிட்டு இருக்கா, ஏய் ரொம்ப இழுக்காதடி, அப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு முன்னாடியே சொட்டை விழுந்துற போகுது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல வந்து மாசோல்ஜி சொல்லிட்டு இருக்கா, ஏய் எப்பதாண்டி ஹயான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க, அவளும் எனக்கும் தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டி இருக்கு. அதுல வந்து ஆக்சுவலா ஸ்கூல் ட்ரிப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, எப்ப போறது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பார்த்துட்டு இவ உடனே சொல்றா, ஏய் நான் ஸ்கூல் ட்ரிப்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன்டி அப்படின்னு சொல்ல, இவளுங்களுமே சேர்ந்து சொல்றாங்க, ஏய் ஆமாடி அது கரெக்டா இருக்கும், அங்கேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்து கூரமட்ட வரா. அவ வந்து எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கா, வழிவிடுங்க வழிவிடுங்க, நான் வந்து அந்த பக்கம் போகணும், என்னோட அழகான கிஃப்ட்டை கொண்டு நான் பத்திரமான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப சரி என்ன பண்றா, கிஃப்டா எங்க காட்டு அப்படின்னு சொல்றா. அந்த கிஃப்டை காட்டினா அது உண்மையுமே ரொம்ப அழகா இருக்கு. அது சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேற சொல்லிக்கிறாங்க, ஏய் சூப்பரா இருக்குடி அழகா இருக்குடி அப்படின்னு பார்த்து இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கூரை மட்டும் சொல்றா, இது என்னோட ஆளு அமெரிக்கால இருந்து எனக்காக அனுப்பி வச்சிருக்காரு. தள்ளிக்கோங்க நான் போகணும், அது மட்டும் இல்லாம நான் டாட்ஜ் பால் விளையாட போகணும், அதுக்கு முன்னாடி இதை பத்திரமான இடத்துல வச்சுட்டு போகணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இப்ப சரி வந்து அந்த கிஃப்டை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம யூன்சிக்குமே அதை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப எல்லாருமே கிரவுண்ட்ல இருக்காங்க. இந்த டாட்ஜ் பால் கேம்ல வந்து ஆக்சுவலி பார்ட்னரோட தான் விளையாடணும். இதுல வந்து ஹயானோட நம்ம கூரமட்டை வந்து பேரா ஜாயின் பண்ணிக்கிறா. இத சரி பார்த்துட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே கடுப்புல நின்னுட்டு இருக்கா. அந்த டைம்ல யூன்சிக் வந்து சரி கிட்ட வெஸ்ட் கொடுத்து நீ என்னோட பார்ட்னரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவளுமே வந்து அப்படியே கூரமட்டையை பார்த்துக்கிட்டே ஒரு கடுப்புல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாம சொல்லிட்டு இருக்கா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹயான் கிட்ட கூறுமட்ட ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்து பழகிட்டு இருக்கா. சோ அந்த டைம்ல அதை பார்த்துட்டு நம்ம சரிக்குமே கடுப்பாகுது. அந்த மாதிரி இவ கடுப்புல இருக்கிறதுனால இவ பாலை கண்டுக்கவே இல்ல. சோ 2 தடவை வந்து அவ மேல பால் படுற மாதிரியே வருது. அந்த 2 டைமுமே வந்து நம்ம யூன்சிக் தான் அவளை ஓடி வந்து காப்பாத்துறான். அப்படியே சரிக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அந்த டைம்ல நம்ம யூன்சிக் மேல. சோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம யூன்சிக் கையில வந்து பால் இருக்கு. இப்ப வந்து ஹயானோட பார்ட்னரை வந்து டார்கெட் பண்றான் அவன். அந்த டைம்ல ஹயான் மேல பால் பற்ற போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி என்ன நினைச்சானே தெரியல, அப்படியே பால அவ தலையில வாங்கிடுவா. இத பார்த்துட்டு யூன்சிக் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவான். அப்செட் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்ப விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நான் என்ன பண்ணிட்டேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவ கண்ணுல வந்து காயமாயிடுச்சு. அதனால அவ கண்ணுல முட்டையெல்லாம் வச்சு அப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. மட்டும் இல்லாம அந்த டைம்ல ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. நான் ஏன் இப்படி யோசிக்காம அதை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் வந்து யூன்சிக் வந்து சரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு டாட்ஜ் பால் விளையாடும்
படும்போது நடந்ததுக்கு ரொம்ப சாரிப்பா. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் உன் பின்னாடி இருக்கும்போது ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு வேற வாய விட்டுர்றா. அத சொல்லி முடிச்சதும் அப்படியே உடனே கட் பண்ணிட்டா. கட் பண்ணிட்டு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உளறிட்டு இருக்கா. ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அத பார்த்துட்டு அவளும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து கேட்கிறா. கேட்டா அது வந்து நம்ம ஹயான் தான் பேசியிருக்கான். அதாவது இன்னைக்கு நீ என்னைய காப்பாத்திருக்க. ஆனா பாவம் உனக்கு தான் அடிபட்டுருச்சு. சாரி. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிருக்கான். அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ எந்திரிச்சு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு புது நம்பர்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் வருது. அது யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம யூன்சிக் தான் பண்ணியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், சரி சாரி நான் அந்த இடத்துல இருந்து நான் போயிருக்க கூடாது. ஆனா எனக்கு ஒண்ணும் வருத்தம்லாம் இல்ல. நீ அத நினைச்சு ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. உன்னோட காயம் சரியாகுறதுக்காக நீ முட்டையெல்லாம் வச்சு கண்ணுல தேய்ச்சிட்டு இருக்காத. அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். போய் ஆயின்மெண்ட் வாங்கி போடு. அப்பதான் அது சரியாகும். ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்கும்போது இவளுக்கு மனசுக்குள்ளரே சிரிச்சுக்கிட்டு அப்பயும் ஒரு ஹாப்பியா தான் அவ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தா யூன்சிக்கு அதே கனவு வருது. அதாவது இந்த தண்ணிக்குள்ள மூழ்குற மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்கான். ஆனா இந்த டைம்ல என்ன அப்படின்னா அவன் மூழ்கிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பாக்குறான். அப்ப வந்து சரி வந்து அவனை கை கொடுத்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. இப்ப கண் விழிச்சு பாக்குறான் தூக்கத்துல இருந்து. செரியோட நேம் டேக் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். இதோட தான் இந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இப்ப சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்கூல் ட்ரிப்ல வந்து எப்படி ஹயானுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம், அதாவது என்னென்ன பிளான் பண்ணலாம், என்னென்ன செட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சாங்கிரே அவனோட பங்குக்கு அந்த பிளான் எல்லாம் கலைச்சு விட்டுட்டு வேற இருக்கான். சோ அந்த டைம்ல வந்து நம்ம செரியோட அப்பா கொடுத்த கேமரா மூலமா யூன்சிக் வந்து அவங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்து சரி வந்து போட்டோ எடுக்கும்போது அதுல வந்து அவளோட ஹேர் பட்டுருது. சோ அதை பார்த்துட்டு நம்ம யூன்சிக் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட கர்ச்சீஃபை கொண்டாந்து கொடுக்குறான். சோ அந்த டைம்ல வந்து அப்படியே நம்ம சரியும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் அதை வாங்குறா. இப்ப வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஓகே தெளிவா இந்த தடவை நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்டி ஹேன் கிட்ட அப்படின்னு சொல்லி பேசுறவங்க. அப்புறம் குழந்தைக்கு என்ன பேர்லாம் வைக்க போறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. இத வந்து யூன்சிக்கு காதுல கேட்க முடியல. அதனால ஓகே கைஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஏதோ மொபைல் கிராஜுவேஷன் போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க. இதுல நம்ம சாங்கிரே வந்து அப்படியே பழைய காலத்து ஆள் மாதிரி மேக்கப் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மே ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ மேக்கப் போட்டுட்டு இருக்க. இப்ப சரி யூன்சிக்கும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப சரியை பார்த்தா கோல்ஃபர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா. நம்ம யூன்சிக் வந்து கேடி மாதிரி இருக்கான். சோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. ஆக்சுவலி அவங்க அப்பா தான் இங்க வந்து போட்டோகிராஃபரா இருக்காரு. சோ ரெண்டு பேரையும் நிக்க சொல்லும் போது சரி வந்து சாக்ஸோட நின்னுட்டு இருக்கா. சோ சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நில்லுமா அப்படின்னு சொல்லி சரியோட அப்பா சொல்ல அவ கடுப்ப ஏன் பாட்டி எல்லாம் பண்றீங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அவளோட ஹேர் எல்லாம் வந்து கலைஞ்சிருது. அதை பார்த்துட்டு இது வேற அவுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா. அந்த டைம்ல வந்து நம்ம யூன்சிக் வந்து சரிய பார்த்து சொல்றான், ஆனா இந்த ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். சடனா இதை கேட்டதும் அவளுக்குமே வந்து ஸ்ட்ரக் ஆயிடுது ஒரு மாதிரி. அப்புறம் நிதானத்துக்கு வந்து அவளோட தலைமுடிய நாளா மடிச்சு கேப்குள்ள வச்சுட்டு நிக்க ஆரம்பிச்சிடுறா. இவன் ரொம்ப நர்வஸா நின்னுட்டு இருக்கான். இப்ப சரியோட அப்பா சொல்றாரு, என்ன மிஸ்டர் கேடி நல்லா சிரிச்சிட்டு நல்லா நில்லுங்க, கோல்ஃபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் சரி மேல கைய போட்டுட்டு அவன் நிக்க. சரிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ நார்மலா போஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப சரி யூன்சிக் அம்மாவோட சலூனுக்கு தான் வந்திருக்கா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்காக. அதே நேரத்துல அவங்க அம்மா வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க அம்மா சொல்றாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, நீ போய் ஷாம்பு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம யூன்சிக்குமே வந்து சலூனுக்கு வரான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் நீ வந்துட்டியா, ஓகேப்பா நீ போய் செரிக்கு ஷாம்பு பண்ணி விடு அப்படின்னு சொல்லும் போது செரிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவ கேக்குறா, என்னது அவனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமாமா அவன் நல்லா ஷாம்பு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே வந்து ஷாம்பு ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப நர்வஸா இருக்கு ஆக்சுவலா. அதுல பதட்டத்துல ஸ்டார்டிங்லயே டேப் வாட்டர் வந்து ஃபோர்ஸா திறந்து விட்டுறான் நம்ம யூன்சிக் வந்து. அது செரியோட தலையில படும்போது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவனுமே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யூன்சிக்கோட அம்மா வந்து செரியோட தலையை செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல வந்து கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிருக்கான் யூன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்ட்ரைட்னிங் பெர்ம் பண்றதுக்காக கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண கூடாது போல இருக்கு. அதோட கெமிக்கல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யூன்சிக் கிட்ட கேக்குறாங்க, ஏப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ண, உனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒன்னும் சொல்ல தோணல. அவனே பதட்டத்துல ஏதோ பண்ணி விட்டுருக்கான். அந்த நேரத்துல இப்படி கேட்டா அவன் எப்படி பதில் சொல்லுவான். அவனும் ஒரு மாதிரி திரு திருன்னு பார்த்துட்டு சரிம்மா நான் வெளியில போயிட்டு வரேன்
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில கிளம்பிட்டான். சரியுமே அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்புறம் அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சாரிமா நம்ம இன்னொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் ட்ரிப்புக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க ஸ்கூல்ல. இப்ப இன்னைக்குதான் வந்து அந்த ட்ரிப்பு போறாங்க போல இருக்கு. எல்லாருமே பஸ்ல வந்து எல்லாம் ஏறி அவங்கவுங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம டீச்சர் வந்து கேக்குறாரு, இன்னும் சரி வரல, யாருக்கு தெரியும் அவளுக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பார்த்தா சரி ரொம்ப மாஸா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணி பயங்கரமா வந்துட்டு இருக்கா. ஸ்கூல் ட்ரிப்புக்காக தான் அப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. பார்த்து எல்லாருமே வாவ் இங்க பாரு சரி சூப்பரா இருக்கா அப்படி இப்படின்னு கமெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பசங்க எல்லாருமே பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுமே ஹேர பயங்கரமா அப்படி இப்படின்னு சிலிப்பி காட்டிட்டு இருக்கா. அது வரைக்குமே நம்ம யூன்சிக் மட்டும் தான் கொஞ்சம் சைலண்டா அப்படி அவளை பார்த்துட்டு இருக்கான். எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு இவ யூன்சிக்கை பாக்குறா. பார்க்கும்போது யூன்சிக் வந்து ஸ்மைல் பண்றான். அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே சேர்ந்து பஸ்ல நல்லா ஜாலியா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்கேயுமே செரியோட அப்பா தான் வந்து போட்டோகிராஃபரா வந்திருக்காரு. சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாவே இருக்காங்க. அங்கேயுமே செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டு தனியா போயிட்டு ஒரு இடத்துல நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு செரி வந்து ஹயானுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட யூன்சிக்குமே சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ரொம்ப சோகமா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்கான். அதை வந்து சரியுமே நோட் பண்றா. அவனுக்கு கஷ்டமா இருந்தாலுமே அவளுக்காக அதை செஞ்சிட்டு இருக்கான். இப்போ வந்து சாங்க்ரி வந்து ஹயானை கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஹயானுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்ப சரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை விட்டு கொஞ்சம் தூரமா மறைஞ்சு நிக்கிறாங்க. இவங்க செரியும் ஹயானும் பேசிட்டு இருக்க டைம்ல யூன்சிக் வந்து அந்த இடத்தை விட்டு வந்துடுறான். அவனால அங்க நின்னு பார்க்க முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அந்த இடத்தை விட்டு வந்துடுறான். இப்ப செரியும் ஹயானுமே பேசி முடிச்சுட்டு இப்ப வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, என்னடி ஆச்சு, என்னடி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சரி சொல்லிட்டு இருக்கா, அமைதியா இருடி, என்னை மாட்டி விட்டுறாதடி, யாரும் பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவ அப்படியே நினைச்சு பாக்குறா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஹயான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட நான் லவ் சொல்ல வரும்போது மட்டும் எனக்கு இன்னொருத்தவங்களை நினைக்காம இருக்க முடியல. எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வரான் அந்த மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹயான் வந்து சொல்றான், எனக்கு அவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா உனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா இவ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல ஹயானுக்கு. இப்ப அடுத்த நாளும் ஆயிருது. ட்ரிப்பு முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப யூன்சிக் சரி அப்பாவோட ஸ்டோரேஜ் ரூம் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கான். உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். ஒரு வழியா உள்ள போயிட்டான். உள்ள சரி வந்து படிச்சிட்டு இருக்கா. இவனை பார்த்ததும் 2 காமிக்ஸ் புக்கை கொடுத்து இதை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அமைதியா புக்கு படிச்சுட்டே உட்கார்ந்துருக்கான். இப்ப இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கா அவனா ஏதாவது கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதுவும் கேட்கிற மாதிரி தெரியல. அதனால இவளாவே கேட்டுட்டா, யூன்சிக் அன்னைக்கு நான் ஹயானுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அதை பத்தி நீ எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் வந்து வேண்டா வெறுப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவ சொல்றா, அன்னைக்கு நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சந்தோஷத்திலே கேட்கறான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாத, சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவ வந்து கேக்குறா, எனக்கு ஒரு பெரிய யாட் வாங்கி தரியா சீசாட் எக்ஸாம்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் கேக்குறான் சைஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவ சொல்லிட்டு இருக்கா, போய் உங்ககிட்ட கேட்டேன் பாரு அப்படின்னு. இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சீசாட் எக்ஸாம்க்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூல் விட்டு இப்ப போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா யூன்சிக் வந்து அந்த கூரமண்டங்கிற பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இத சரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் என்னடி இவகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆயிடுது. இப்ப யூன்சிக் வந்து அவங்களோட சலூனுக்கு வரான். அங்க அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு பெருசா வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கு யூன்சிக் சொல்லிட்டு இருக்கான், சரி நம்ம பெரிய யாட் கேட்டா ஆனா இது ரொம்ப பெருசா இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சொல்லிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சீசாட் எக்ஸாம் எழுத போறேமா அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவன் எழுதவே மாட்டான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நெக்ஸ்ட் சரியை தான் பார்க்க போயிருக்கான். சரி கிட்ட கொண்டுட்டு போய் இதை கொடுக்குறான். அவளுமே ரொம்ப ஆச்சரியமா அதை வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி கேக்குறா யூன்சிக் கிட்ட, உனக்கும் கூரமண்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ கேக்குறா, நீங்க 2 பேரும் எப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பொறாமையில கேட்டுட்டு இருக்கா. அது அவனுக்குமே புரியுது. அதனால அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஓகே சீசாட் எக்ஸாம் நீ நல்லா எழுது, ஓகே நீ நல்லா எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். பின்னாடி இருந்து கத்திட்டே இருக்கா, பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு. அவன் சொல்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் டே வந்து இப்ப சீசாட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரியும் அவளோட சிஸ்டர்
ஹெரியும். அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு, ஏதோ நைட்டு தெரியாம சாப்பிட்டுட்டாரு போல இருக்கு. அதனால அவங்க அம்மா தான் வந்து இப்ப டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி ஹெரி 2 பேருக்குமே ஒரே இடத்துல தான் டெஸ்ட் வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப எல்லாருமே டெஸ்ட் நடக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர் அப் பண்றதுக்காக நிறைய பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல டெடி பியர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ வந்து சரி கிட்ட வந்து ஒரு கிஃப்ட குடுக்குறாங்க. அந்த கிஃப்ட பார்த்ததுமே அவளுக்கு யூன்சிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவனுமே குட் லக் நல்லா எழுது அப்படின்னு சொல்லி சேர் அப் பண்ணிட்டு போறான். இவ்வளவு போயிட்டு எக்ஸாம் நல்லா ஹாப்பியா எழுதுறா. இப்ப எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹெரி வந்து டிவில பார்த்து அந்த ஆன்சர் எல்லாமே சரியா தப்பா செக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம சரி வந்து அழகா டைனிங் டேபிள்ல அந்த கிஃப்ட வச்சுக்கிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அது அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு என்ன சரி ஆன்சர் எல்லாம் செக் பண்ண ஐடியாவே இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க அப்பாவுக்கு வந்து வயிறு வலி சரியாகல. அவங்க அம்மா சொல்றாங்க ட்ரிப்புக்கு வேற பிளான் பண்ணிருக்கோம், போக முடியாது போல இருக்கு நீங்க பண்றத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா சொல்றாரு உனக்கு ஓன் பிரச்சனை அப்படின்னுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எல்லாருமே சிசாட் எக்ஸாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எழுதணுங்கிற மாதிரி. அதுல சாங்கிரே அழுதுகிட்டு இருக்கான் ஓன்னு. எப்படி மார்க் வர போகுதுன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசோஜி தான் அவனை தேத்திட்டு இருக்கா. எப்படின்னு எழுதி முடிச்சிட்டல, நல்லாவே மார்க் வரும்னு நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல டீச்சர் வராரு. டீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. என்னை யாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேல என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஸ்கூல் விட்டதும் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யூன்சிக் எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது சரி சொல்ற அம்மாக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நீங்க மெதுவா வாங்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்திலே யூன்சிக்குமே எனக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இத பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் டவுட் ஆயிடுது, என்ன இது ரெண்டும் தனியா பிச்சுட்டு போகுதே, ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இவங்களுக்கே ஆச்சரியமாயிடுது, இதுக்குத்தான் வந்தாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது யூன்சிக் வந்து தெரிய பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவ என்ன அப்படின்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லாம அவன் வெக்கப்பட்டுட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அவங்க சரியோட வீடும் வந்துருது. அந்த வீடு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சரி கிட்ட வந்து யூன்சிக் கேக்குறான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது, இதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே நடக்கலாமே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த பீச் கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப சரியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. சரிக்கு உள்ள போக மனசே இல்ல. அப்புறம் அவ சொல்றா இந்த சண்டே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. அவனும் அதை விட்டா எனக்கு என்ன வேலை, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சரி வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது யூன்சிக் கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சரி வீட்டுக்குள்ள போயிட்டு அவளோட பெட்ல விழுந்து உருண்டுகிட்டு சிரிக்கிறா. இதை நினைச்சு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. யூன்சிக்குமே அவங்களோட சலூனுக்கு வந்துட்டான். இப்ப அவங்க அம்மா நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவனை என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா நம்ம சலூனுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நான் சோல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, நீ வந்து சலூனை பாத்துக்கப்பா நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சரியோட ஃபேமிலியுமே ட்ரிப்புக்கு போறதா பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால சரி கால் பண்ணி யூன்சிக் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நான் ட்ரிப் போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் பூசா நான் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சொல்றான் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நல்லா பாத்துக்கிறேன், கவலை எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். யூன்சிக் போனை கட் பண்ண அடுத்த செகண்டே சரி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கால் பண்றா. கால் பண்ணி இந்த சண்டே பீச்சுக்கு வந்துருங்க, நமக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இப்ப நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம சரியோட ஃபேமிலி வந்து ட்ரிப்புக்கு போயிருக்காங்க இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. இப்ப நடுக்காட்டுக்குள்ள அப்படியே பாய் விரிச்சு எல்லாரும் அப்படியே வரிசையா படுத்திருக்க மாதிரிதான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சரியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, என்னோட டார்லிங் சரிக்கும் ஹெரிக்கும் அவங்க கனவெல்லாம் நனவாகணும், அவங்க லைஃப்ல நல்லா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ என்னோட கனவெல்லாம் நனவாக வேணாமா, சரி அப்பா இதெல்லாம் ரொம்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஏய் உன்னோட கனவு தான் நனவாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த கனவு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே உன்னோட கனவு, நீ சொன்ன நம்ம டேட்டுக்கு போனப்ப நீ அப்படிதானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு அவர் சொல்ல, ஓல்டு மேன் சில்லித்தனமா பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு அந்த நைட் முடியுது. அப்படியே நெக்ஸ்ட் காட்டுறாங்க பீச்ல தான் சரி அப்புறம் யூன்சிக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சரியோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பீச்ல ஏதோ ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப யூன்சிக்குக்காக சரி வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கா. சாங்கிரே அவங்க வந்துட்டாங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல இன்னும் பாதி வேலை கூட இவங்க கம்ப்ளீட் பண்ணல. அதனால சரி தூரமாவே அதை கவனிச்சுட்டு யூன்சிக்க வந்து அவங்கள பார்க்க விடாம திசை திருப்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல யூன்சிக் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி வருது. அவன் போனை செக் பண்ணிட்டு நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பக்கத்துல தான் இருக்கு. யூன்சிக் வந்து போன் பேசிட்டு வெளியே வந்த உடனே வந்து என்ன சொல்றான் அப்படின்னா சோல் சிட்டிக்கு போகணும், அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவன் சொல்லும் போது இவளும்
ஒன்னும் சொல்ல முடியல. இவளும் போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. யூன்சிக் வந்து சோல் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் செரிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணவே இல்ல. உனக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மாவோட ரூம்க்கு வந்து பாக்குறான். பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. அவங்க பெட்ல தான் இருக்காங்க. இப்ப அப்படியே செரிய காட்டுறாங்க. இப்ப செரி வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்க்கும்போது தவறுதலா யூன்சிக் கொடுத்த கிஃப்ட வந்து அவ தள்ளி விட்டுறா. அது அப்படியே உடைஞ்சிடுது. அதை பார்த்து அப்படியே அவ கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. யூன்சிக் என்ன பண்றான்னா அவங்க அம்மாவை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இங்க இருக்காரு. அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னமோ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப முட்டாளாதான் மாறிட்டு இருக்க. மரியாதையா வீட்டுக்கு வந்துரு. இவன் பார்த்து அவங்க அம்மா பார்த்துட்டு அழுதுட்டே நின்னுட்டு இருக்கான். சரி யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் வந்து பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, ஜன்மியோட ஹஸ்பண்ட் சோல் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேற இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சேவ் பண்ணிருந்த அமௌண்ட் எடுத்து சோலுக்கு தான் போயிட்டு இருக்கா யூன்சிக்க பாக்குறதுக்காக. அங்க அவங்க அப்பா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் நேம் அவளுக்கு தெரிஞ்சதால டைரக்டா அங்கேயே போயிடுறா. அங்க போய் ரிசப்ஷன்ல யூன்சிக் அம்மாவோட ரூமை கேட்டு விசாரிச்சு இவ ரூமை போயிட்டு ஓபன் பண்றா, உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல யூன்சிக் அவங்க அம்மாவும் ரொம்ப இமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, யூன்சிக் வந்து சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட, அமெரிக்கால இருந்து ஆன்டி வந்து நம்மள வர சொல்லியிருக்காங்கம்மா, அங்க போனா நம்ம திரும்ப வரவே முடியாதுன்னு வேற சொன்னாங்க. ஆனா எனக்கு அங்க போக பிடிக்கல, நான் பூசானுக்கு தான் நான் மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான். அவங்க அம்மாவாலே எதுவும் சொல்லவே முடியல. இத பார்த்துட்டு இவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள போகலாம்னு நினைச்சவ அப்புறம் உள்ள போகாம வந்துட்டா. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து ரொம்பவே யோசிக்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு போன் போயிட்டு அங்க இருக்க போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா, யூன்சிக் நம்ம பேசியே ரொம்ப நாளாச்சு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. அழுதுட்டு போனை வச்சிடுறா. மறுபடியும் போனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. அதாவது, யூன்சிக் நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் உன்னை வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அதனால இதுக்கப்புறம் நீ எனக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத சொல்லிட்டு வச்சிடுறா. ஆக்சுவலா இத வந்து யூன்சிக் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறான். அதே நேரத்துல சரி ஏன் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான். ஏன்னா அவனும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து இவளை லவ் பண்றதுனாலதான் இவன் அமெரிக்காவுக்கு போக மாட்டேங்கிறான், பூசானுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ இப்படி சொன்னாதான் அவன் அமெரிக்காவுக்கு போவான், அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு நினைச்சு வேணும்னே தான் இவ இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. அதை நினைச்சு இவ ரொம்பவே அழுகுறா. அதுக்கப்புறம் இவ சோல்ல இருந்து வீட்டுக்கும் வந்துடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நாள் போகுது. அவங்களோட கிராஜுவேஷன் டேயும் வருது. அப்ப அவங்க டீச்சர் வந்து எல்லாருக்குமே கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம சரியா கூப்பிட்டு சொல்றாரு, நீ எல்லாம் கிராஜுவேட் ஆகுன்னு நான் எல்லாம் நினைச்சு கூட பாக்கல, அதனால கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிதான் கொடுக்குறாரு. காமிக்ஸ் புக் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு தடவை சரி வந்து யூன்சிக்கு வந்து ஒரு நோட் வந்து கிஃப்டா கொடுத்துருப்பா, உன்னோட லைஃப் எல்லாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட் வந்து அங்க இருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பாக்குறா. அதை பார்த்தா அதுல ஃபுல்லா செரியோட போட்டோஸ் தான் ஒட்டி அதுக்கு கீழே எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கான். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ செரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி வச்சிருக்கான். பார்த்துட்டு செரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாளும் ஆகுது. இப்ப ஸ்விம்மிங் கிளாஸ் தான் காட்டுறாங்க. அங்க செரி வந்து ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவளோட ஹேருமே வந்து கர்லி ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்றதெல்லாம் பத்தி அவ திங்க் பண்றதே இல்ல போல இருக்கு. இப்ப ஸ்விம்மிங் முடிச்சுட்டு அவ வந்து இப்ப வெளியில தான் கிளம்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சாங்கிரே தான் கால் பண்ணிருக்கான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வேகமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல சரியும் சொல்லிட்டு இருக்கா, ஏடா எங்க போனாலும் என்னை விட மாட்டியாடா, வர்றேன்டா வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு, அதே நேரத்துல இப்ப மாஸ்டர்ஜியும் சாங்கிரேவும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு கையை போட்டு. அதை பார்த்துட்டு உச்சி குடும்பி ஃப்ரெண்டு சொல்றா, ஏய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என் கண்ணெல்லாம் எரியுதுடா, உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல சரியுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு உனக்கு பிளைண்ட் டேட் இருக்குடி, மறந்துடாத, இங்கதான் டேபிள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஓகே சொல்லவே இல்லையே, எதுக்காக நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு, அப்ப நீ வரமாட்டியா, உனக்காக ஒரு சூப்பரான டேபிள் நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா, அந்த இடத்துல மட்டும் நீ உட்காந்து காதல சொன்ன அவ்வளவுதான், கண்டிப்பா நீ கப்பல் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சாங்கிரே சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக ரிவீல் பண்ணீங்க, நாங்களே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது சரிக்கு தெரியாம. இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்ப சரி வந்து அந்த டேபிள்ல தான் உட்கார்ந்துருக்கா, பிளைண்ட் டேட்காக வந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சரி பீச்ல தான் நடந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது, இன்னைக்கு என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கா, அவங்க வரல போல இருக்கு. அடுத்த செகண்டே இன்னொரு மெசேஜுமே ரிசீவ் ஆகுது, என்ன அப்படின்னா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளுக்கு அதே நம்பர்ல இருந்து கால் வருது.
அதை எடுத்து என்னை வச்சு காமெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்கவ திரும்பி பாக்குறா. அவளுக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து அவளை பார்த்து கையை நீட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இவராதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்துட்டு வேகமா ஓடி போய் அவ கூட போயிடுறா. ரொம்ப கடுப்புல அவ நின்னுட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டதுமே இவ உடனே திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா அது ஹனியூன்சி. பார்த்த இடத்துலயுமே அவ வந்து அழுதுறா. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் பொய், ஆக்சுவலா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ போன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசுனதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஃபர்ஸ்ட் பேசுனதை அவன் கேட்டிருக்கான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவ சொன்னதையுமே அவன் கேட்டிருக்கான். ஒரு பாட்டில் எடுக்கிறான், அது ஃபுல்லா கிரேனிக்ஸா இருக்கு. அதை அவகிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலா இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது இல்லையா, ஆனா இவளுக்காக செஞ்சிருக்கான். கொடுத்துட்டு சொல்றான், உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இதுல ஒண்ணு பண்ணி போடுவேன் பாரு எவ்வளவு சேர்ந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சரி அழுதுட்டே இருக்கா சந்தோஷத்துல. அப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்து ஓடி வராங்க. இதை வச்சு பார்த்தா சரிக்கு தெரியாமையே பிளைண்ட் டேட்க்கு வந்து நம்ம யூன்சிக்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போலதான் தெரியுது. அடுத்து பார்த்தா நம்ம சரியும் யூன்சிக்கும் சோஃபால உட்காந்துக்கிட்டு இவ புக்கு படிக்க அவன் வந்து பாப்கார்ன் கொடுக்க இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாப்கார்ன் வந்து சரி வாய் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அதை அவளுக்கு கொடுக்காம அவனையும் வாய்க்குள்ள வச்சுக்கிறான். இவ பார்த்துட்டே இருந்துட்டு ஏய் எனக்கும் கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்லமா சண்டை போட்டுக்கிறதோடு தான் இந்த படம் முடியுது. இந்த படம் உண்மையிலுமே ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. உங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.